नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रजे। ஆலயத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, இப்போ திருப்பாவை இத்தனை பேர் சொல்கிறோம். இங்கே ஒரு 100 பேர் இருக்கோம்னா அந்த 100 பேருக்கும் 100 முறை திருப்பாவை சொன்ன புண்ணியம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு கோசாலையில் இது மாதிரியான பெருமாளுடைய நாமங்கள் சொல்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, இப்படி பண்ணால் அது ஒரு 2 ரெட்டா பலன் கொடுக்கறது. சுவாமியினுடைய புஷ்கரணியில் குளத்தினுடைய கரையில் உட்காந்து பண்ணால் அது ஒரு ரெட்டா பலன் கொடுக்கறது. வீட்டில் ஸ்ரத்தையோடு பண்ணால் அது பண்ணுறது, அது ஒரு மடங்கு பலன் கொடுக்கறது. ஆலயத்தில் அனந்தம் விஷ்ணு சந்நிதம், கணக்கே இட முடியாத அளவுக்கு ஒருவனுக்கு பலன் கிடைக்கிறது. எங்கே அப்படின்னா விஷ்ணுவனுடைய ஆலயத்தில் அவன் எந்த ஸ்தோத்திரம் சொன்னாலும் இப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு கோஷ்டின்னு பேர். அதனால தான் எல்லாரும் சேர்ந்துருக்கிறது தான் கோஷ்டின்னு பேர். இந்த நரசிம்மாவதாரத்துக்கு முன்னாடி தேவர்கள் அத்தனை பேரும் இந்த நரசிம்மாவதாரத்தை பகவான் எப்படி பண்ணுறார் என்ன ஏது அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டான். அதனால தான் திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரத்துக்கு அங்கே கோஷ்டியாக கூடுனதுனால தான் திருக்கோஷ்டியூர்லே பேர், அந்த ஊர் பேர். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் பகவானை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி மற்றவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு பாசுரமே. அதாவது ஒருத்தர் கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்ல அப்படி இருக்கு. தூங்கிட்டு இருக்க ஒரு பெண்மணிய முழிச்சுட்டு இருக்க அத்தனை பேரும் கூப்பிடுறா. இல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்கிலேயோன்னு சொல்லி இவ அத்தனை பேரும் இன்னுமா நீ தூங்குற, ஒரு இளங்கிலி மாதிரி இருக்கியே, நீ தூங்கலாமா இந்த வயசுல அப்படிங்கிற. அதாவது சின்ன வயசுல இருக்கிறவனும் காலையில தூங்கப்படாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி அவ திருப்பி பதில் சொல்றா, என்ன தூங்குறேன்னு சொல்லாதீங்கோ, நான் தூங்கல, நீங்க அத்தனை பேரும் முதல்ல சரியா வந்துட்டேலான்னு சொல்றான். யாரையாவது முதல்ல குறை சொன்னா அவன் நம்மள்கிட்ட குறை இருக்கா நேரம் இருக்கான்னு பார்க்க மாட்டான், சரியா இருக்குமான்னு பார்க்க மாட்டான். எதிராளியோடைய குறை என்னமோ அதை மேற்கோள் காமிச்சு பேசுவான். அது குணம் இல்லைன்னு சொல்றான் சாஸ்திரத்துல. குணாதிகாம் உதம் லிப்சேத்து அனுக்ரோஷம் குணாதமாது மைத்ரீம் சமானாது அன்விச்சேது நதாபை ரவிபூயதே அப்படின்னு நாரத சுவாமி துருவனுக்கு சொல்றான். துருவன் எந்த வயசு அப்படின்னா 5 வயசு. அவன் துருவனுக்கு என்ன அப்படின்னா நேர போனான். தன்னுடைய கூட விளையாடுற குழந்தை எல்லாம் இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ், இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாக்லேட்டுன்னு சொல்றது. அப்ப துருவா உனக்கு அப்பா வாங்கி கொடுக்கலையாங்கிறது அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு இந்த குழந்தைக்கு தெரியாது. அம்மாட்ட போய் அம்மா என்னோட அப்பா யாருமான்னு கேட்கறான். அதுக்கு அம்மா சொல்றா, இந்த உலகத்தை ஆள்றானே, இந்த நாட்டை ஆள்றானே உத்தானபாதன்னு ஒரு அவங்க அப்பாவுடைய பேரு. அந்த உத்தானபாதன் தான்ப்பா அவங்க அப்பா. அவ அப்பா எல்லாம் சாதாரணவா, உங்க அப்பா நாட்டினுடைய ராஜாடாங்கிறான். அப்படியாமான்னு சொல்லி உடனே அரண்மனைக்கு போறான். அப்படி அரண்மனைக்கு போன உடனேவே பகவான் அப்படி போறான். அப்படி போன உடனே ஒரு பெரிய ஒரு 30 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு மேல இரண்டாம் மனைவியுடைய குழந்தைக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அதை ரொம்ப உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கான் ராஜா. சுருச்சின்னு பேர் அவ பேரு. அவளுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. இவன் நேர போறான். அப்படி வந்த உடனே அந்த 2ஆம் மனைவி பார்த்துட்டு தள்ளி விட்டான். தள்ளி விட்ட உடனே படிக்கட்டுலேருந்து குழந்தை உருண்டு கீழே விழுந்துருக்கு. அப்படி விழுந்த உடனே அந்த குழந்தை எழுந்து சொல்றது, அம்மா நீங்க யார்? என் அப்பா தானே அவர் அப்படிங்கிறான். ஆமாப்பா உங்க அப்பா தான். நான் அப்பாட்ட போனா எனக்கு வழிவிடுங்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ராஜாவுடைய 2ஆம் மனைவி சொல்றா, நீ அப்பாட்ட போகணும் அப்படின்னா என்னோட வயிற்றுல பிறக்கணும்னு நினைக்கணும். என் வயிற்றுல பிறக்கணும்னா பகவான்கிட்ட போய் வரம் கேளுங்கிறான். அவன் ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது சொல்லியிருக்கான். என் வயிற்றுல பிறக்கணும்னு ஒரு வரம் கேளு, பகவான் உனக்கு வரம் கொடுப்பா. நீ என் வயிற்றுல பிறந்தன்னா அப்பாவோட படியில ஏறி அதே மாதிரி கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னான்.
அப்பாவுடைய வயிற்று அப்பா மேல மடி ஏறணும்னா பகவான் வரம் கொடுக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னா. ஆமான்னா நேராக போக ஆரம்பிச்சுட்டான். எங்கன்னா காட்டுக்கு போறான். காட்டுக்கு போனா அம்மாட்ட போய் முதல்ல கேட்குறான், அம்மா அப்பாட்ட போகணும்னா பகவானை போய் வழிபடணும்னு சொல்றாளே உண்மையானா? ஆமாப்பா, உன்னுடைய சித்தி சொன்னதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நான் ரொம்ப துர்பாக்கியசாலி, அவன் பாக்கியசாலி. அவன் சொன்னது பகவான் நினைச்சாதான் பொன் பொருள் ஐஸ்வர்யம் எதுவா இருந்தாலும் ஒருவனுக்கு நிரந்தரமா இருக்கும். பகவான் நினைக்கல அப்படின்னா, பகவானுடைய சாநித்தியம் இல்லை அப்படின்னா அவனுக்கு எதுவுமே அவனுக்கு சாதிக்க முடியாது. அது மாதிரி இவள் சொன்னா பகவானை தான் வழிபடணும்னு இவன் அம்மாவும் சொல்ல, இவன் அம்மா சொன்ன தெய்வம் எங்கேன்னு காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போனோம்னா அந்த பக்கமா நாரதர் பகவன் நாமா சொல்லிட்டு போயிட்டு இருக்க, அம்மா சொன்ன தெய்வம் எங்கே அப்படின்னு இவன் பாட்டுன்னு போறான். அப்படி போகும்போது நாரதர் என்னடா ஆச்சரியம், இது ஒரு வயசுல விவரம் தெரிஞ்ச ஒருத்தனை கோவிலுக்கு போய் திருப்பாவை சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லு அப்படி சொன்னா சொல்ல வரமாட்டேங்கிறானே அவன். ஒரு 5 வயசுல விளையாடக்கூடிய ஒரு குழந்தையா பகவான் எங்கேன்னு போறது, இது என்னன்னு போய் பார்ப்போன்னு போற. நீ யாருப்பான்னு கேட்டா, இந்த நாட்டினுடைய ராஜா உத்தான பாதன், அவனுடைய மூத்த மனைவனுடைய பையன்னு சொல்றான். அப்ப பகவான் சொன்ன ரொம்ப சந்தோஷம். அப்பதான் நீ அரண்மனையில சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, இங்கேயே வந்தேன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, அப்பா மடியில ஏறி விளையாடணும்னா பகவானுடைய வரம் கிடைக்கணுமா, பகவான வரம் கிடைக்கணும் அப்படின்னா ஏகாந்தமா தபஸ் பண்ணணுமா, அதனால நான் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு வந்தேன்னு சொன்னான். அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்ற, குணாதிகாம் முதம் லிப்சேது அனுக்ரோஷம் குணாதமாது மைத்ரீம் சமானார் அன்விச்சேது நதாபை ரவிபூயதே. ஏ துருவா, ரொம்ப சந்தோஷம், பகவானை வழிபடுறது இருக்கே அது ரொம்ப ரொம்ப மேன்மையான விஷயம்பா. குணாதிகாம் முதம் லிப்சேது. ஆனா பகவானை வழிபடுறதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் தபஸ் பண்ணும் பொழுது அவர் உன் மனசுல குடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல இந்த ஹேபிட்டை நீ கடைபிடிக்கணும்னா. இந்த குழந்தை என்ன சொல்லுகிறதா, எனக்கு பகவானை பார்க்கணும், வரம் வாங்கணுங்க. ராஜாவுடைய குழந்தை இல்லை, ஏதாவது ஒரு வீரம் வந்துருச்சுன்னா அந்த ராஜாவுடைய குழந்தை அப்படிங்கிறதுனால அவனுக்கு அந்த வேகம் குறையல. அப்ப சொல்றா, யார்கிட்ட குணம் ஜாஸ்தியா இருக்கோ, நல்ல குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவள்கிட்ட போய் தாசத்துவமா இருந்து அவளோட பணிவிட எல்லாம் பண்ணி அவள்கிட்ட இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ. குணாதிகாம் முதம் லிப்சேது. யாராவது உன்னை விட குணம் கம்மியா இருந்தா அனுக்ரோஷம் குணாதமாத்து, நல்ல குணங்கள்லாம் இல்லைன்னா அவனுக்கு நல்வழி சொல்லி கொடுக்கணும். அவன் எப்படி போனா என்ன, அவன் இப்படி வந்துட்டான் பாத்தியான்னு நினைக்கிறான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல, அதுல அவன் டல்லா இருக்கான் அப்படின்னா பக்கத்துல இருந்து இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் அது அப்படி இல்லடா இது இப்படின்னு சொல்ற குழந்தை பெரிய ஆளா வருவான். அது மாதிரி நம்ம விட கீழே இருக்கவனை நம்மோட சேர்த்து பார்க்கணும்னு ஒரு ஆசைப்படணுமா. அதே மாதிரி மைத்ரியும் சமானா அன்விச்சேத்து, நமக்கு சமமா இருக்கிறவால நான் அவளோட சக்கியம் பண்ணி அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவளுடைய தோழமை கொண்டு அவளோடையே அவன் நட்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா நான் தாபை அபிபூயதே, அவனுக்கு பொறாமையே வராது. அப்படிங்கிற பொறாமை இருந்தா பகவான் வரமாட்டான் அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்தை சொல்றா. இத துருவன் கேட்டு அதுக்கப்புறமா இந்த தாத்தா எனக்கு அப்பா மடியில ஏறணும், இந்த வரலாம் வேண்டாம், பகவானை பார்க்கணும், அது பார்த்தா போறோம்னு இந்த இதை கேட்டோன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானா. முதல்ல யமுனா நதிக்கரையில குளிச்சுட்டு வா, உன்னுடைய மனசு இப்ப சுத்தமா எடுத்து சரீரமும் சுத்தமானும் யமுனா நதிக்கரையில குளிச்சுட்டு வா. துவாதசாட்சர மகாமந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த துவாதசாட்சர மகாமந்திரத்தை எவன் ஒருவன் 7 நாள் ராத்திரி ராப்பகலா தபஸ் பண்றானோ அவனுக்கு தேவர்கள் நடமாடக்கூடிய விஷயம் கூட அவனுக்கு கண்ணில் தென்படும். அப்பேற்பட்ட மகாமந்திரத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னான். கொடுத்தான். குழந்தையோன்னு சொன்ன உடனே குழந்தைக்கு சந்தோஷம் வந்துருக்கு. தாத்தா தெய்வம் தெய்வம்னு சொல்றேன், அந்த தெய்வம் எப்படி இருக்கும்னு கேட்டான். அவன் இதுவரையும் எந்த போட்டோலையும் பார்த்தது இல்லை, அப்போ போட்டோலாம் கிடையாது இல்லை. அப்போ தெய்வம் எப்படி இருக்கும்னா அப்போதான் அவர் சொல்றார், சுனாசம் சுப்ருவம் சாரு, அவர் அழகான மூக்கோட அழகான உதடுகளோட முத்து போன்ற பற்களோட கிரீட்டினம் குண்டலினம் கிரீட்டம் தரிச்சுட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா அழகா பார்க்கிறவனுடைய மனசை ஈர்க்கிற மாதிரி அந்த பகவான் சதுர்புஜங்களோட ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருப்பார். ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான்னு பயப்பட வேண்டாம். அந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா
நம்ம காக்கிறதுக்காக இந்த கடவுள் இருக்கான்னு நமக்கு தோணும். அப்பேற்பட்ட கடவுளை இந்த துவாதசாட்சர மந்திரத்தை சொல்லி நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா, இது என்ன தெரியுது அப்படின்னா, பகவான்கிட்ட போகும் பொழுது பொறாமை, அதே மாதிரி இந்த கெட்ட குணங்கள்லாம் இருந்தா சுவாமியினுடைய கிருபை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் சுவாமியினுடைய கிருபை கிடைக்கணும் அப்படின்னாலே அவனுக்கு பகவானுடைய கிருபை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தன் மனசை தானே சுத்தம் பண்ணிக்கணும். அதை தான் இன்னைக்கு சொல்றா. நீ நீ வர நாங்கெல்லாம் வந்துட்டோம், நாங்க வந்தது தெரியாம நீ தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா, நீங்க எல்லாம் சரியா இருக்கிறீங்களான்னு அவ கேட்கறா. நாங்க அத்தனை பேரு சரியா இருக்கோம், நீ எழுந்து வந்தன்னா குவலையா பீட்டம்னு ஒரு யானை, அந்த யானத்தினுடைய மதத்தை அடக்கி பகவான் அவனை வதம் பண்ணானே, அந்த மாயாவியே நாம வழிபட வேண்டாமான்னு கேட்டான். இதுலயும் ஒரு மேற்கோள் காட்டுறான். மாயா பீட்டம்னா கர்வம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, பகவான்கிட்ட வந்தானா அத்தனை பேரு சரிசமமா இருக்கும். எதிரியா இருந்தா கூட அவனுக்கு நம்மால துன்பம் வரக்கூடாதுன்னு நினைச்சா பகவான் அவன் நம்மகிட்ட சத்ருத்துவ வச்சிருந்தா கூட அதை பலிக்காம பார்த்துட்டுருவானா பகவான். நம்மளுடைய கடமையை என்னைக்குமே செய்யணும். யாரா நமக்கு வேண்டப்பட்டவனோ வேண்டப்படாதவனோ அவன் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதும். நீ பெருசா ஒண்ணு உதவி பண்ண வேண்டாம், அவனுக்கு இடைஞ்சலும் பண்ண வேண்டாம்னு சொல்றது சாஸ்திரம். அது மாதிரி இன்றைய தினம் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிற மாதிரி, அதாவது குரு சிஷ்யன்கிட்ட கேட்கிற மாதிரி சிஷ்யன் குருகிட்ட அதுக்கு பிரஷ்னம் கேட்டு பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லி இதோட எழுப்புற செக்ஷன் முடிஞ்சு. இன்னையோட நாளையிலிருந்து பகவானுடைய சன்னதிக்கு போறான். எதுக்கு இந்த எழுப்புறதுன்னு ஒரு காரணம் வச்சு இந்த 10 வாசனம் சொன்ன காரணம் என்னன்னா, அத்தனை பேரும் முதல்ல இந்த குணங்கள்லாம் இருந்தாதான் ஆலயத்துக்குள்ள போறதுக்கே ஃபிட் பர்சன் சொல்றோம். அவன் அப்பதான் தகுதியானவனா இருப்பான். உள்ள வரும்பொழுது எப்பேற்பட்ட குரோதங்களும் வெளில விட்டு சாந்தமா வரணும், சத்வகுணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் இப்ப உபவாசம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கா, எல்லாரும் சாப்பிடாம இருந்தா போரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. சாப்பிடாம இருந்தா மட்டும் பத்தாது, பகவானை நினைக்கணும், மற்றவனுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும், நம்முடைய கஷ்டத்தை கொண்டாடாம இருக்கணும். ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தையே கொண்டாடிட்டு இருப்பான். நான் இப்படியா இருக்கேன், நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அது நம்ம விட்டு போக போறதுன்னு ஒருத்தர் நினைக்கணும். எப்படி இந்த தூக்கம், எப்படியும் இந்த தூக்கத்தை ஒருத்தவங்க மறந்துதான் ஆகணும். தூக்கத்தை ராத்திரி தூங்க போறான், பகல்ல விழிச்சுக்கணும்னு எவ்வளவு நேரம் தூங்குறவனா இருந்தாலும் 10 மணிக்கு எழுந்துக்கிறான், ஒருத்தன் 6 மணிக்கு எழுந்துக்கிறான், 5 மணிக்கு எழுந்துக்கிறான், 12 மணிக்கு எழுந்துக்கிறவனும் இருக்கான். ஆக மொத்தம் தூக்கத்துலேருந்து அவன் எழுந்துக்கணும். எழுந்துட்டாதான் அவனுக்கு டே ஸ்டார்ட் ஆகும், அவனுக்கு அந்த நாள் தொடக்கம் ஆகும். அது மாதிரி அத்தனை பேரும் நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் அத்தனையும் விட்டு சமமா இருந்தாதான் பகவானுடைய கிருபை கிடைக்கும்னு இத்தனை பாசுரம் மூலமா ஆண்டாள் சொல்றா. ரொம்ப விசேஷமான பாசுரம், தர்மோபதேசம்னு பேசு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலே சுவாமியினுடைய வழி சீக்கிரமா தெரிஞ்சிடணும். போற வழி தெரிஞ்சா அவன் ஸ்பீடா போறான், வழி தெரியாதவங்க யோஜனை பண்ணிட்டு 20-40 போயிட்டு இருப்பான். நன்னா வழி தெரிஞ்சவங்க நன்னா வேகமா போய் எப்படி அந்த இடத்த அடையிறானோ அது மாதிரி முதல்ல வழியை காமிச்சு கொடுக்குறா இந்த 10 பாசுரத்துக்கு. நான் என்னமோ தூக்கத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புறது ஒரு வேலையா நினைச்சிட்டு இருப்போம். அது வேலையே கிடையாது. எழுப்புறது வேலையா, எத்தனை வேலை தாயா இருக்கு, இது மாத்திரமா பார்க்கணும். வந்த வேலை கவனிக்கிறதுக்கே சரியா இருக்கும். அதை கேட்கறான், இன்னைக்கு பணம் வேணும், இந்த தாயார் சன்னதியில நின்றுட்டு தாயார் வெளியில வந்து நான் பணம் கொடுக்க போறோம் அப்படின்னா, இப்ப 2 விளக்கு எறிகிற இடத்துல 1000 விளக்கு எரியும். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றும் எரிக்கி வச்சுட்டு இருப்பான். இந்த விளக்கு ஏத்தாதீங்கன்னு நானும் வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். விளக்கு ஏத்தாம இருக்க மாட்டேங்கிறா, யாரோ ஏத்தரா, எங்கன்னுக்கு தெம்பிட மாட்டேங்கிறா. பெரிய மாயத்தனமா இருக்குது. என்னன்னா கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி செலவு பண்ணி இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கு. 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி செலவு பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா, எப்படி மனசு சுத்தமா இருக்கணும், சரீரம் சுத்தமா இருக்கணும்னாலும் அந்த பகவான் இருக்க இடம் சுத்தமா இருக்க வேண்டாமா? அத்தனை இடம் எதிராப்புல வச்சு அந்த விளக்கு ஏற்றிருக்கேன். யாரை நினைச்சு எங்க வைக்கிறோமோ அங்கதான் விளக்கு. சுதர்சனர் சன்னதி பாருங்க, சுதர்சனர் சன்னதிகிட்ட விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது சுதர்சனர் காலில் வச்சிடுறான். அவர் எதுக்கு இப்ப ஏன்டா இங்க இருக்கேன்னு நினைக்கிறாளா, நீ இப்ப இது மாதிரி நிக்க கூடாது ஒரே இடத்துல நினைக்கிறாளான்னு தெரியல. ஆனா அதெல்லாம் கோவில பண்ணக்கூடாது. நம்மால ஒரு 2 குப்பையை அள்ளி போடலாம், பெருக்கலாம், இதெல்லாம் பண்ணா புண்ணியம். நம்மால ஒரு அழுக்கு சேர்ந்ததுன்னா கோவிலுக்கு வரக்கூடிய அர்த்தமே இல்லாம போயிடும். விளக்கே ஏற்ற வேண்டாம்னு சொல்லல, அவசியம் விளக்கு ஏற்றணும். நானே நிறைய பேருக்கு விளக்கு ஏற்றுறது பரிகாரமா சொல்லியிருக்கேன். விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறது கருட மண்டபம், விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்குல்ல, அந்த இடத்துல ஏற்றினா போதும். அது ஒரு தாயார்கிட்ட தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தாயார் 10 பாசுரம் மூலமா
அத்தனை பேருக்கு தர்மோபதேசம் பண்ணி பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறார். அத்தனை பக்தாளுக்கும் சகல விதமான ஐஸ்வர்யமும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்யணும்னு பிரார்த்தனை. கோபிகா ஜீவன ஸ்மரணம்.